பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்து பார்ப்போம். அன்பிற்குரியவர்களே, நம்ம யாரும் தற்செயலாக இந்த இடத்திற்கு வரவில்லை. ஆண்டவருடைய மிகப்பெரிய இரக்கத்தினாலே முன்குறித்து அவரால் நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கையோடு அவரால் தான் நாம் இந்த இடத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். வேறு யாரும் கூப்பிட்டு நான் இந்த இடத்திற்கு வரலை. ஒருவேளை கூப்பிட்டு இருந்தாலும் கூட அது கடவுளுடைய செயல். கூப்பிட்டாலோ மனதிற்குள்ளே ஒரு விருப்பம் வந்திருந்தாலோ, நாம் இந்த முகாமிலே போய் கலந்து கொள்வோம் என்று விருப்பம் வந்திருந்தாலோ, எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இடத்திற்கு வருவது என்பது அது கடவுளுடைய விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வர முடியும். கண்களை மூடி, இந்த வைப்பாற்று கிராமத்தில் எத்தனையோ பேர் இருந்திருந்தாலும் ஆண்டவர் உங்களை முன்குறித்து அழைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்ல உற்சாகமாக கைகளை தட்டுங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லோருக்கும் முன்னோடியாக, எல்லோருக்காகவும் ஜெபிப்பதற்காக ஆண்டவர் நம்மை முன்குறித்து இந்த இடத்திற்கு வரவழைத்திருக்கிறார். வசனம், ஆண்டவருடைய வசனம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் அந்த கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, எபேசியர்ல சொல்றாரு, நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் கடவுள் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் கிறிஸ்து இயேசு வழியாக நம்மை முன்குறித்தார் என்று சொல்லி. ஆகவே அவருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்லுகிறது, நாம இயேசுவால முன்குறிக்கப்பட்டவங்க. இந்த நம்பிக்கை நமக்கு நல்லா வேணும். இந்த உண்மையை நம்ம நல்லா உணர்ந்திருக்கணும். என்னை விட நல்லவங்க நிறைய பேர் இருப்பாங்க, என்னை விட நல்லா சூப்பராக செயல்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கடவுளுடைய இரக்கம் யார் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம மேலே இருக்குது. கைகளை தட்டி இன்னொரு முறை ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்துவோம். இதை நம்புறீங்களா? சத்தம் வரல. இதை நம்புறீங்களா? ஆமேன் சொல்லுவோமா? நல்லா சத்தமாக சொல்லுவோம், ஆமேன். கண்களை மூடி ஒரு பாடலை பாடி, நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல் தான், உன் அழகான கண்கள் என்னை கண்டதாலே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை நாம மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. எல்லா கண்களை மூடி நல்லா உணர்ந்து பாடணும், உணர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். Thank you Jesus, thank you Jesus. கண்களை மூடி உணர்ந்து அவருடைய அழகான கண்கள். இந்த உலகில் எத்தனையோ பெயர் இருந்திருந்தும் அவர் என்னை பார்த்திருக்கிறார், அதை என்னை அறிய வைத்திருக்கிறார். அவருடைய கண்கள் எல்லாரையும் உற்று நோக்கினாலும் கூட அவர் என்னை பார்த்திருக்கிறார், நான் அதை அறிய வைத்திருக்கிறார். அந்த தெய்வத்திற்கு நன்றி என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? உண்மையகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. உண்மையகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத நன்றாயிருந்து தேடி வந்த நல்ல நேசரே, நன்றாயிருந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, எறியப்பட்ட வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உன்னழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன்.
காலை நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருக்கு ஆண்டவரே. நீங்கள் மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்தில் என்னால் வாழ்ந்திருக்க முடியாது ஆண்டவரே. நீர் நல்லவர் ஐயா, நீர் இரக்கம் உள்ளவர் தகப்பனே, நீர் கருணை மிகுந்தவர் ஆண்டவரே. உம்முடைய அழகான கண்கள் என்னை பார்த்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வம் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களையும் தூய ஆவியின் அன்பினால் நிரப்பும்படி ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் உள்ளங்கள் உணர்வடையும்படி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் வந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஒரு உருமாற்றம் அடைய விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் உள்ளங்கள் புதுப்பிக்கப்பட விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் உணர்வுகள் உமக்கு உகந்தவையாய் மாற விரும்புகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாய் வாழ விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கை சமாதானம் நிறைந்ததாய் வாழ விரும்புகிறோம். எங்கள் வாழ்க்கை தகப்பனே நம்பிக்கை நிறைந்ததாய் வாழ விரும்புகிறோம் ஆண்டவரே. தெய்வம் ஆசீர்வதிப்பீராக, வழிநடத்துவீராக. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் திருப்பெயரிலே நல்ல தந்தையே. பிரைஸ் தி லார்ட். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இந்த 3 நாள் முகாமிலும் ஆண்டவர் நம்மை சிறப்பாக ஆசீர்வதிப்பதற்காக இந்த கூடாரத்திற்கு நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். நேற்றைய நாள் எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். நேற்றைய நாள் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? சரி, ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. இன்றைய நாள் அதைவிட சிறப்பாக அமையும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அதைவிட சிறப்பாக அமையும். நம்ம உள்ளத்திற்குள்ள ஒரு ஜபத்தோடு அமர்ந்திருப்போம்னா அதிகமான ஆன்மாக்கள் இங்கே வரணும் ஆண்டவரே. என்ன ஜபம்? அதிகமான ஆன்மாக்கள் வரட்டும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா எல்லாரும் ஆண்டவர் கொடுக்குற வாழ்வை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். சரியா? நம்முடைய இந்த முகாமிற்கு பொதுவான தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் எல்லோரும் ஒளியை சார்ந்தவர்கள். சரிதானே? அப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், நாம் இருளை சார்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்மள்ட்ட சொல்கிறாரு. இருள் என்பது இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய அழகையை குறிக்கிறது. ஒளி என்பது ஆண்டவராகிய இயேசுவை குறிக்கிறது. அப்போ நம்ம எல்லாரும் யாரை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் இயேசுவை சார்ந்தவர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு இந்த அமர்வில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம். யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம், அதில் 5வது வசனத்தில் அந்த ஏ பகுதி மட்டும் வாசிங்க. மைக்கு கொடுங்கண்ணே, சத்தமாக வாசிங்க. ஒளி இருளில் ஒளிர்ந்தது, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. நல்லா கவனிங்க. நம்ம முதல்ல பார்த்தோம், ஒளின்னு சொன்ன யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். சரியா? நல்லா கவனிங்க. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு. தலைப்பு எப்படி இருக்குது? நல்லா இருக்குதா? நீங்கள் பேசணும். நீ பாருங்க, நான் மட்டும் பாடம் நடத்திட்டு போகிறதுக்காக நான் வரலை. நான் கிளாஸ் டீச்சரும் கிடையாது. நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் இந்த இறைவார்த்தை பகிர்வில் நம்ம என்ன செய்கிறோம்? பங்கெடுக்கிறோம். சரிதானா? வசனத்தை பார்த்துட்டு அதை வச்சுட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து என்ன செய்வோம்? வார்த்தையை தியானிப்போம். இங்கே கவனிங்க, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இந்த வார்த்தை உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொடுக்கிறது? நான் எனக்கு இந்த தலைப்பு கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். பிரைஸ் தி லார்ட். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், நான் இருளில் இருந்த ஒரு மனிதன். நல்லா கவனிங்க. நான் இருளில் இருந்த ஒரு மனிதன். என்னுடைய செயல்கள் எல்லாம் இருளுக்குரிய செயல்களாகத்தான் இருந்தது. இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த இருளான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால அந்த சோதனைகள், அந்த நாட்டங்கள் என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து போகத்தான் செய்யுது. சோதனைகள் வந்து போகத்தான் செய்யுது. அப்போ இந்த வார்த்தையை நான் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. ஆமென், ஆமென். இயேசுங்கிற ஒளி, நான் என்னை பற்றி சொல்கிறேன், ஜோதிஷுங்கிற இருளுக்குள்ளே ஒளிர்ந்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
நான் சொல்கிறது புரியுதா? சரி, இப்போ நீங்கள் உங்கள் பேரை போட்டுக்கோங்க, சரியா? இயேசுங்கிற ஒளி உங்கள் பேரை சொல்லி எனக்குள்ளே ஒளிர்ந்தது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? இல்லை நான் கீழே இறங்கி வந்து மயக்க கொடுக்கட்டுமா? சொல்லுங்க. இயேசுங்கிற ஒளி ஜோதிஷுங்கிற எனக்குள்ளே ஒளிர்ந்தது. என்ன என் பேரே சொல்லக்கூடாது, உங்கள் பேரை சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்லுவோமா? இயேசுங்கிற ஒளி ஜோதிஷுங்கிற இந்த இருளான மனிதனுக்குள்ளே ஒளிர்ந்தது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஒளி எங்கே வேணாலும் ஒளிரலாம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த இடம் வெளிச்சமாக இருக்குதா இருட்டாக இருக்குதா? வெளிச்சமாக இருக்குது. ஏன்னா சூரியன் என்ன செய்யுது? பேசுங்க. சூரியன் என்ன செய்யுது? இருக்கு. சூரியன் ஒரு வெளிச்சமாக இருக்கு. இந்த இடத்துல அதாவது இந்த பல்பு நமக்கு தேவைதானா? டக்குன்னு சொல்லுங்க, தேவையா தேவையில்லை? ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க? தேவையில்லை. இந்த வெளிச்சம் இல்லாமலேயும் நம்மளால் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். நல்லா கவனிங்க. வெளிச்சம் இருக்கிற இடத்துல வெளிச்சம் வர்றதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் ஆகிறது இல்லை. ஆனாலும் இதை நம்ம எதுக்கு போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்மளுடைய பலவீனங்களை முன்னிட்டு, இன்னொன்று இந்த கேமராலாம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டால் தான் கேமராவுக்கு என்ன செய்யும்? நல்லா இருக்கும். அந்த காரணத்துக்காக நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம். ஒரு வெளிச்சம் இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதில் எந்த ஒரு பயனும் அந்த இடத்துல இல்லை. நல்லா கவனிங்க. இருள் இருக்கிற இடத்துல தான் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தேவை. அப்போ நான் இருளாக இருந்தேன். நல்லா கவனிங்க. நான் இருளாக இருந்தேன். என் ஆண்டவர் எனக்கு தேடி வந்து எனக்கு வெளிச்சம் கொடுத்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சில வசனங்களை எடுத்து நம்ம தியானிப்போம், எடுத்துக்கொள்வோம். மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து ஒருவர் வாசிப்போம். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை, நோய் உற்றவருக்கு மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல, நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன், பாவிகளையே அழைக்க வந்தேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நல்ல உற்சாகமா இருக்கணும். நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல முழு பலத்தோட நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. நோயற்றவருக்கு அல்ல, இந்த வசனம் அழகா சொல்லுது. நோயற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன். நல்லா கவனிங்க. அப்போ நம்ம எல்லாரும் நேர்மையாளரா? ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது நம்ம எல்லாரும் நேர்மையாளர்களா? அப்போ இந்த உலகத்தில் நேர்மையாளர்கள் நிறையா இருக்கிறாங்களா? நாம மட்டும்தான் பாவிகளாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆண்டவர் அந்த கண்ணோட்டத்தில் சொல்றார். நல்லா கவனிங்க. வசனம் மிக தெளிவாக சொல்லுது. உலகில் பிறந்த எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நெறி பிறழ்ந்து போயினர், மானிடர் யாவருமே ஒருமிக்க கெட்டு போயினர் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருத்தர் கூட என்ன செய்யல அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமனா இந்த உலகத்தில் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போ நேர்மையாளர்களே அல்ல, நேர்மை அற்றவர்களே பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்னால், நல்ல கவனிங்க. இதில் ஒரு வசனம், ஒரு காரியம் இருக்கிறது. நல்ல கவனிங்க. யார்தான் இந்த கடவுளுடைய அன்பை புரிந்து கொள்ள முடியும்? யார்தான் இந்த கடவுளுடைய வெளிச்சத்தை அனுபவிக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவரே நான் பாவி, நான் பாவி. நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஓமையை எதுக்கு சொல்லப்பட்ட ஓமை என்று சொன்னால், அங்க ஒரு பரிசேயர் இருக்கிறார், அங்க ஒரு வரி தண்டுபவர் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இயேசுங்கிற ஒளி எந்த இருளுக்குள்ள ஒளிர முடியும் என்று சொன்னால், அங்க ஒரு பரிசேயர் இருக்கிறார், ஒரு வரி தண்டுபவர் இருக்கிறார். அந்த பரிசேயர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் எல்லாமே உங்களுக்கு பண்றேன், நான் அந்த வரி தண்டுபவர்கள் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யக்கூடிய நன்மை எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுட்டி காட்டி ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஆனால் அந்த வரி தண்டுபவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவரே உம்மை ஏறெடுக்க பார்ப்பதற்கு கூட, அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க.
அதை வாசிங்க. பரிசேயர் இல்ல சாரி. அப்ப அந்த ஒரு உவமையில சொல்லப்படும் அந்த இடத்துல பரிசேயர் என்ன பரி தண்டுபவர் என்ன சொல்வார் என்று சொன்னால், ஆண்டவரே உம்மை ஏறெடுக்கு பார்ப்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை, நான் பாவி என்று சொல்லுவார். அதே போல பேதுருவையும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பேதுருவுடைய படகுல ஏறி ஆண்டவர் மீன் பிடிக்கிற காரியத்தை கொடுத்து அந்த படகெல்லாம் நிரப்பினதுக்கு அப்புறம் பேதுருவை என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போய்விடும் என்று சொல்லுவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. நாம உணர வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது, நாம மாற வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சாலமோன் ராஜா சொல்லுவாரு, நீ மெய்யறிவுக்காக வேண்டுதல் செய்து உணர்வுக்காக உறக்கம் அன்றாடு அப்படிம்பாரு. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. நான் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் ஒரு சிறிய கெட்ட வார்த்தை கூட நான் போட மாட்டேன். ஒரு நல்ல ஒரு பக்தி வழிபாட்டிலே வளர்ந்த ஒரு பையன், ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்த ஒரு பையன் தான். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் எனக்கு இல்லை. நான் முதலாவது ஒரு கெட்ட வார்த்தையை போடும் பொழுது என் உள்ளம் வலித்தது. ஏன் என்று சொன்னால், எனக்கு உணர்வு இருந்தது. நான் எந்த தீமையையும் நான் தீமை என்று கருதி அதை நான் செய்யவில்லை. எனக்குள்ளே நான் தீமை செய்யும் பொழுது ஒரு உணர்வு இருந்தது. முதலிலே நான் புகைப்பிடிக்கும் பொழுது, சிகரெட்டை எடுத்து அடிக்கும் பொழுது எனக்கு மனம் வலித்தது. இந்த தீமையை நாம் செய்கிறோமே என்று சொல்லி என் மனம் வலித்தது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6-7 வருஷம் கழிந்தது. எந்த ஒரு சிகரெட்டை நான் பிடிக்கும் பொழுதோ, எந்த ஒரு மதுபானத்தை இருந்து நான் அருந்தும் பொழுதோ எனக்கு வலிக்கவே இல்லை. ஏன் இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய ஆத்மா செத்த நிலையில் இருக்கும் என்று சொன்னால், நாம் எப்படிப்பட்ட தீமையை செய்திருந்தாலும் கூட எனக்கு உணர்வு இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அதனால என்ன, எனக்கு உணர்வு இல்லாமல் போனால் என்ன, நான் தீமை செய்வதற்குண்ட உணர்வு இல்லாமல் எனக்கு போனால் என்ன, அப்படி நாம் சொல்லுவோம் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் நான் காண முடியாது என் அன்பிற்குரியவர்களே. ஆனா நம்ம உள்ள ஆசீர்வாதத்துக்காக ஏங்குது, நன்மைகளுக்காக ஏங்குது. ஆனா கடவுள் சுட்டி காட்டக்கூடிய தீமையை என்னால் விட முடியவில்லை என்று சொன்னால், கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியாது. பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதா? புரியுதுன்னு சொல்றவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 3 நாள் முகாமிலையும் ஆண்டவர் எதற்காக இந்த இடத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார் என்று சொன்னால், ஒளியாக மாற்றுவதற்காக. நல்லா கவனிங்க. நம்மை படைத்தவருக்கு ஒரு நோக்கம் உண்டு. பெத்தவங்க சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலன்னா ஒரு லெவலுக்கு மேல என்ன செஞ்சிருவாங்க, விட்டுருவாங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, கேட்டா விட்டுருவாங்க. ஆனா உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவர் எப்படி என்று சொன்னால், நீங்களும் நானும் சாகும் வரையிலும் நம்மை விடாத ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் சாகிற வரைக்கும் அவர் உங்களை அன்பு செய்து கொண்டே இருப்பார். நீங்கள் சாகிற வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். அதனால அந்த அன்பை நம்ம உதறி தள்ளிடலாமா? கவனிக்கிறவங்கள ஒரு ஆமீன் சொல்லுங்க. சத்தம் காணாது இன்னொரு ஆமீன் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. யார் ஒளிர முடியும், யார் வெளிச்சமாக முடியும் என்று சொன்னால், தம்மை தாழ்த்தி கொள்ளுகிற மனிதன் தான் ஒளிர முடியும். இந்த பரிசேயரை போல, ஆண்டவரே நான் பாவி ஆண்டவரே, உம்மை நிமிர்ந்து பார்க்க தகுதியற்றவன் ஆண்டவரே. தூய பேதுருவை போல, நான் பாவி ஆண்டவரே, என்னை விட்டு நீர் போய்விடும் என்று சொன்னார். பார்த்தீங்களா? அதுதான் தாழ்மையான ஒரு மனநிலை. தாழ்ச்சி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாட்டுக்கு வேற எதெல்லாமோ நம்ம நினைச்சிடக்கூடாது. முட்டு போட்டே கோயிலுக்கு நடந்து போறது, எத்தனையோ கிலோமீட்டருக்கு நடந்து போறது, 40 நாள் ஒரு காரியத்தை செய்யறது, 41வது நாள் சேர்த்து வைத்து எல்லா பாவத்தையும் செய்யறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் சொல்றது புரியுதில்லை உங்களுக்கு? இதெல்லாம் கடவுள் விரும்புகிற தாழ்மை அல்ல. என் உள்ளத்திலே ஒரு கோபம் வருகிறது, என் உள்ளத்திலே ஒரு மனக்கசப்பு வருகிறது, என் உள்ளத்திலே ஒரு விபச்சார சிந்தனை வருகிறது. ஆண்டவர் சுட்டி காட்டும் பொழுது, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, இது இந்த தீமையிலிருந்து என்னை மாற்ற எனக்கு உதவி செய்யும் என்று எந்த உள்ளம் கதறுகிறதோ அதுதான் ஆண்டவர் விரும்புகிற தாழ்மையான உள்ளம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு என்ற ஒளி எந்த இருளிலே ஒளிர முடியும் என்று சொன்னால்,
தன்னை உணர்கிற இருளிலே ஒளிர முடியும். ஆமென், ஆமென். நான் ஏதோ வருவேன், ஏதோ போவேன், ஏதோ வழிபாட்டுக்காக அனைத்தையும் செய்வேன் என்று சொன்னால் ஒரு நாளும் நாம் என்ன செய்ய முடியாது, நான் ஒளியாக மாற முடியாது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றார் பாருங்க, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மனமாற அழைக்க வந்தேன். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு அச்சையில் சொல்லப்படும், மனம் மாறுவதற்காக நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறாரு, அழைக்க வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இயேசுவுடைய அன்பிற்கு ஒரு நோக்கம் உண்டு. 2 கொரிந்தியர் 5:15 சொல்லுவார், நம் அனைவருக்காகவும் அவர் ஏன் இறந்தார் என்ற நோக்கத்தை சொல்லுவார். வாழ்வோர் இனி தங்களுக்கென்று வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். பிரைஸ் தி லார்ட். நாம வெறும் புனித வெள்ளியை அனுசரிப்பதற்காக இயேசு உயிரை கொடுக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஏன் அவர் இறந்தார் என்று சொன்னால், நான் அவருக்காக வாழணும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் அவருக்காக வாழ முடிவெடுத்தா மட்டும்தான் என்னால் ஒளிர முடியும். ஆமென். அன்பிற்குரியவர்களே, நான் என்ன வைத்து நான் சொல்றேன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நான் சொன்னேன் 10 வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த கெட்ட வார்த்தையும் போட மாட்டேன். ஆனால் 10ஆம் வகுப்பு முடிந்ததும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மே மாதம் அந்த ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ரிசல்ட் வரும் பொழுது நான் எங்கே இருந்தேன் அப்படின்னு சொன்னா, ஒயின் ஷாப்பில் இருந்தேன். 2 மாசத்துல என்னுடைய வாழ்க்கையே தடம் புரண்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்மஸ் தீபாவளி பொங்கலுக்கு குடிக்க ஆரம்பிச்சது. அப்படியே அந்த பழக்கம் போய் 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 டெய்லியும் குடிக்காமல் என்னால் என்ன செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், இருக்க முடியல. அப்படி ஒரு நிலைமைக்கு நான் என்ன செய்யப்பட்டேன், தள்ளப்பட்டு விட்டேன். காரணம், இருளில் நான் அகப்பட்டு கொண்டேன். நான் இருளிலே இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறபடி அவர் என்னை தேடி வந்தார். கைவதற்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அவர் என்னை தேடி வந்தார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். எனக்கு மட்டுமில்லை, இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்திலே பிறக்க போகிற கடைசி மனிதன் வரைக்கும் இயேசு வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் அன்பான சகோதரர்களே, என் அன்பான சகோதரிமார்களே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் வாய்ப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். இதுதான் அதற்கு தகுந்த காலம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை ஏதோ மனித வார்த்தைகளை போல நம்ம நினைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கிறவன் ஜோதிஷ் அல்ல. நல்லா கவனிங்க. என்னுடைய சொந்த இயல்புல உள்ள ஜோதிஷ் செத்து 12 வருஷம் ஆகிறது. இன்று உங்க கூட நின்று பேசிக் கொண்டிருக்கிறவன் பரிசுத்த ஆவியானவர். கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு இந்த பலம் இல்லை, எனக்கு இந்த ஆற்றல் இல்லை, எனக்கு இந்த சக்தி இல்லை. பிரைஸ் தி லார்ட். நான் எப்படிப்பட்டவன் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் யார் என்று சொன்னால், உங்களை நேசிக்கிற, உங்களை உருவாக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களோடு நெஞ்சுருக பேசிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது நாம இப்ப நல்லா உணரணும். எனக்கு எல்லாம் கல்லீரல் பாதிக்கப்பட்டது, மண்ணீரல் வீங்கி விட்டது. ஆண்டவரை தேடி போனேன். அந்த உணர்வு எனக்குள்ளே உருவானது. அவரை தேடி நற்கருணை பிரசன்னத்தின் முன்னாடி என் ஆலயத்தில் போய் நின்றேன். நான் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி எனக்கு தெரியாது, எப்படி ஜெபிப்பாங்கன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் என் உணர்வுக்குள்ள ஒரு மாற்றம். போய் அவர் பாதத்தில் போய் உட்காருவோம், அவர் சமூகத்தில் போய் உட்காருவோம். நான் போய் உட்கார்ந்து முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரிடத்தில் நான் அப்படி ஜெபிக்கிறேன். மறுநாள் மருத்துவர் சொல்லிட்டாங்க, நீ ஸ்கேன் எடுத்துட்டு பார்த்துட்டு வந்தாதான் என்னால் எதையும் உறுதியாக சொல்ல முடியும் என்று சொல்லி தூத்துக்குடியில் ராமசுப்பிரமணியன் என்று சொன்ன நம்பர் 1 மருத்துவர், தமிழக அரசினால் அவர் பாராட்ட பெற்ற நல்ல ஒரு மருத்துவர், அவர் தான் என்னை பரிசோதித்து விட்டு சொன்னார், உனக்கு மண்ணீரல் வீங்கி இருக்கு, உனக்கு கல்லீரல மஞ்சக்காமல இருக்கு, நீ போய் பார்த்துட்டு வா தம்பி, ஸ்கேன் பார்த்துட்டு வந்தாதான் என்னால் உறுதியாக எதையும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாரு. நான் ஆண்டவர்கிட்ட போனேன், முழங்கால் படிக்கிட்டேன், கண்ணீர் விட்டு அழுத. எத்தனை கர்ஷிப் கொடுத்திருந்தாலும் காணிருக்காது, ஏன்னா அவ்வளவு அழுகை. நான் அப்படி அழுததே இல்லை. குடிக்கிற ஆண்மகன்கள் ஒரு சில நேரம் அழுவாங்க, பயங்கரமா அழுவாங்க, உங்கள் அனைவருக்கு தெரிஞ்சிருக்கும். நான் குடித்து கொண்டும் அழுதிருக்கிறேன். ஆனா ஒரு நாள் கூட நான் இப்படி அழுதவே இல்லை. நான் அழுகிறேன் 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 அழுதுகிட்டே இருக்கிறேன். ஏன்னா அந்த ஒளி இந்த இருளுக்குள்ளே ஒளிர்ந்து விட்டது. கையில் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். அந்த அன்பு, அந்த அனுபவம் இன்றும் எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது.
என் வாழ்க்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக அந்த நாள் அமைந்தது. அப்படி நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபிச்சுட்டு எந்திக்கும் பொழுது என் மனசுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி வாழ போறோம், உடல்ல ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டாங்களே, ஒரு உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டாங்களே. இது அன்பிற்குரியவர்களே நல்லா கவனிங்க. எல்லாம் நல்லா இருக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா ஏதாவது ஒன்று பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நரமாக விடும். அப்போ ஆண்டவர்கிட்ட நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு நான் எந்திரிச்சு நிற்கும் போது எனக்கு என்ன உணர்வு கிடைச்சது என்று சொன்னால், பார்ப்போம் என்ன நடக்குது என்று சொல்லி பார்ப்போம். இந்த உணர்வு யாரால தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னா, பரிசுத்த ஆவியானவரால மட்டும்தான் கொடுக்க முடியும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஏன்னா இந்த வசனம் சொல்லுகிறபடி இந்த இருளாகிய ஜோதிஷுக்குள்ள ஒளி என்ன செஞ்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒளிர்ந்தது. மறுநாள் நான் ஸ்கேன் சென்டருக்கு போகிறேன், ஸ்கேன்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு போகிறேன். அந்த டாக்டர் பார்த்துட்டு பரிசோதிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சொல்கிறாரு, தம்பி உனக்கு எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே இல்லை தம்பி, உனக்கு எல்லாமே நார்மலாக இருக்கிறது என்று சொன்னார். ஏன் என்று சொன்னால் இது வெறும் வார்த்தை அல்ல, இது உயிருள்ள வார்த்தை. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இது வெறும் வார்த்தை இல்லை, நல்லா கவனிங்க. இது மனிதர் எழுதிய வார்த்தை அல்ல, இது பரிசுத்த ஆவியானவர் எழுதிய வார்த்தை. இந்த வார்த்தை நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நமக்குள்ள நிறைவேறாம என்ன செய்யாது, போகவே போகாது. நல்ல கவனிங்க. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தெளிவா ஒரு காரியத்தை நம்ம சொல்றாரு, அவர் நமக்குள்ளே ஒளிர விரும்புகிறார். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். எனக்குள்ளே அவர் ஒளிர விரும்புகிறார். அதான் உங்கள்கிட்ட அவர் பேசுகிறார். நல்ல கவனிங்க. நம்ம இருந்த மாதிரியே இருப்பதற்கு ஆண்டவர் விரும்பல. நம்ம நல்லா ஆகணும். எல்லாரும் கைகளை வைத்து சொல்லுமா, நம்ம நல்லா ஆகணும், நம்ம நல்லா ஆகணும். இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, இதை விட நல்லா ஆகணும், இதை விட நல்லா ஆகணும், இதை விட நல்லா ஆகணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம வசனத்தை மட்டும் வாசிப்போம். இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் பல மடங்கு நீங்கள் உயரும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எதுக்கு? சைக்கிள் பைக்கா மாதிரி, பைக்கு காரா மாதிரி, கார் இன்னும் பலதாக மாறுறதுக்கா? அது ஒரு விதமான உயர்வு தான். ஆனால் புதிய ஏற்பாட்டு உயர்வு என்பது நான் அன்பில் உயர்ந்துக்கிட்டே இருப்பேன், நான் நம்பிக்கையில் உயர்ந்துக்கிட்டே இருப்பேன், நான் பரிசுத்தத்தில் உயர்ந்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே உயர்ந்து 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 எங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் பரலோகத்தை எனக்கு சொந்தமாக்கி கொள்வேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இதற்கு ஒத்து இன்னொரு வசனம் ஒன்று இருக்கிறது, அதை நான் உங்களை எடுத்து வாசிப்போம். ரோமர் 5வது புஸ்தகம் 20வது வசனம். டக்குன்னு எடுத்து ஒருத்தர் வாசிங்க. ரோமர் 5வது புஸ்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனம். குற்றம் செய்ய வாய்ப்பு பெருகும்படி சட்டம் இடையில் நுழைந்தது, ஆனால் பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. நல்லா கவனிங்க. இந்த முதல் இது விட்டுருவோம், அடுத்த வசனத்தை பாருங்க. ஆனால் நல்லா கவனிங்க மக்களே, பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, ஒளி இருளாகிய மனிதனுக்குள்ளே ஒளிர்ந்தது. அதற்கு ஒத்த ஒரு வசனம் தான். நீங்க பாருங்க, பாவம் பெருகிய இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. எவ்வளவு அன்பான தெய்வம் பாருங்க. மனுஷன் எப்படி அன்பு செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அன்பு செஞ்சா அன்பு செய்வோம். அவங்க நமக்கு எத்தனை வருஷ பழக்கமாக இருந்தாலும், எத்தனை நம்ம அவங்களோட ரொம்ப திக்கா இருந்தாலும், ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒரே பாயில படுத்திருந்தாலும், நமக்கு விரோதமா அவங்க ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நாம சேருவோமா? மனசை தொட்டு சொல்லுங்க. என்ன செய்ய மாட்டோம்? சேர மாட்டோம். ஆனா கடவுள் எப்படி இருக்கிறாரு பாத்தீங்கன்னா, எந்த மனுஷன் பாவத்துல பெருகி போய் இருக்கிறானோ, நல்லா கவனிங்க, ஆழமான வார்த்தை, ரொம்ப ரொம்ப அன்பான வார்த்தை. எந்த மனுஷன் பாவத்துல பெருகி போய் இருக்கிறானோ அந்த இடத்துல இயேசு அவரை அதிகமாய் அன்பு செய்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவரை அதிகமாய் அன்பு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பார்ந்த உறவுகளை, எது கிறிஸ்துவோட அன்பிலிருந்து நம்ம பிரிக்க முடியும்? உங்க பாவம் உங்களை கிறிஸ்துவிட்ட பிரிக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதை உணராம நாம இருக்கிற வரைக்கும் அது நமக்கு ஒரு தடைக்கல், அதுல எந்த மாற்று வருத்தம் இல்லை. ஆனா என்னைக்கு நான் என்ன உணர்றனோ அதுவே எனக்கு பெரிய
ஆசீர்வாதமாக மாறிவிடும். கையில் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் சொல்றது புரியுதா? புரியுறவங்க சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. என் பாவத்தை உணராத வரைக்கும் தான் அது எனக்கு தடைக்கல். நான் என்னைக்கு உணர்கிறேனோ அது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இயேசுவே அழகா சொல்லுவாரு, இந்த கடன் வாங்குற ஊமையில் அழகா சொல்லுவாரு, இவள் என்னிடம் மிகுதியா கடன் பெற்றிருக்கிறா. ஒருத்தர் 5 ரூபா கடன் பெற்றிருக்கிறாரு, ஒருத்தர் 500 ரூபா கடன் பெற்றிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இயேசு சொன்ன ஓமானத்தின்படி அந்த கடன் கொடுத்தவர் 2 பேருடைய கடனுமே தள்ளுபடி பண்ணிட்டாரு. பிரைஸ் தி லார்ட். 2 பேருடைய கடனுமே தள்ளுபடி பண்ணிட்டாரு. இப்ப அந்த கடனை தள்ளுபடி பண்ணவங்கள யார் கடவுளை அதிகமாக அன்பு செய்வார்? நீங்க சொல்லுங்க. 5 ரூபா வாங்கினவங்களா 500 ரூபா வாங்கின? அதெல்லாம் ரொம்ப சின்ன அமௌண்ட் ஆகிப்போச்சுன்னு. இப்போ அதெல்லாம் யார் முகத்திலுமே ஒரு சின்ன மாற்றம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். சரி 10,000 ரூபா ஒன்று வச்சுக்கோங்க, 1 கோடி ரூபா வச்சுக்கோங்க. 10,000 ரூபா வாங்கின ஆளு ரொம்ப சந்தோஷப்படுமா? 1 கோடி வாங்கின ஆள் ரொம்ப சந்தோஷப்படுமா? 1 கோடி உங்களுக்கு மலிவாகி போச்சா? யார் முகத்திலையும் மாற்றம் இல்லையே. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, யார் அதிகமாக கடன் பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யும்? அதிகமாக கடவுள் மேல அன்பு இருக்கும். அதனாலதான் அந்த பெண்ணை பார்த்து சொல்லுவாரு, இவள் என்னிடம் மிகுதியாக கடன் பட்டிருக்கிறாள், அதனால மிகுதியா என்ன செய்யறாள்? அன்பு கூறுகிறாள். நல்லா கவனிக்கணும். ஆனா அதனுடைய உண்மையான பதம் என்னவென்று சொன்னால், நான் மிகுதியாக என்னை உணர்ந்து நான் ஆண்டவரை அன்பு செய்கிறேன். கையில் கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் மனமாற்றம் அடைந்து 12 வருஷம் ஆனாலும் இன்னும் வரைக்கும் ஆண்டவர் எனக்கு கொடுக்கப்படக்கூடிய உணர்வு என்ன உணர்வு என்று சொன்னால், நீ ஒரு மன்னிக்கப்பட்ட பாவி. நான் குற்ற உணர்வுக்குள்ள போறதுக்கு அனுமதிக்க மாட்டாரு. அதே நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மையை மறப்பதற்கு என ஆண்டவர் ஒரு நாளும் அனுமதிப்பதில்லை. நான் நினைச்சு பார்ப்பேன். எனக்குள்ள இருந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு சில காரியங்களை நான் உணர்ந்து பார்ப்பேன். நான் யாரு, நான் எந்த நிலையில இருந்தேன், என்னுடைய செயல்களை வெளியில சொன்னா என் கெட்டின மனைவி என்னை நேசிக்க முடியாது, என்னை பெற்ற தாய் என்னை நேசிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமானவனை என் ஆண்டவர் இந்த அளவுக்கு உயர்த்திருக்கிறார் என்று சொன்னால் நான் அதை உணர்கிறேன். அந்த அருள் எனக்குள்ளே பெருகிக் கொண்டே இருக்கிறது. கையில் கட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அப்ப எந்த ஒரு மனிதன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பாவம் பெருகின இடத்தில் அருள் பொங்கி விழுந்தது. அன்பிற்குரியவர்களே, நான் அடிக்கடி ஒரு சாட்சியத்தை நான் பகிர்வதுண்டு. ஆட்டோ சங்கர் என்ற ஒரு பெரிய ஒரு ரவுடி, ஒரு கொலையாளி ஒருவர் இருந்தார். தமிழ்நாட்டையே உலுக்கினது அவருடைய கொலை சம்பவங்கள். அவர் சென்னை மாநகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நபர். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் பெண்களை வைத்து தொழில் செய்து கொண்டிருந்தார். நடிகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னால், அந்த தொழிலை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். அந்த தொழில் ரீதியாக வந்த லாபங்களை அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். அப்படி இருக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பொழுது அவர் வீட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய செவுத்தை உடைச்சி தரையை உடைச்சி பார்க்கும் பொழுது ஒரே பிரேதங்களாக இருந்தது. இதை வச்சு நமக்கு நிறைய சினிமா படங்கள்லாம் எடுத்தாங்க. அவருடைய கதாபாத்திரத்தை வைத்து வில்லனாக சித்தரித்து ஒரு சில படங்கள் எடுத்தாங்க. 100வது நாள் புலன் விசாரணை பார்த்தீங்கன்னா அந்த கொலை சம்பவங்களை அடிப்படையாக வைத்த காரியங்கள் இருக்கும். ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலை, ஒரு கொலையை மறைக்க இன்னொரு கொலை, இப்படி செய்து கொண்டிருந்த ஒரு தொடர் கொலையாளி. அவர் பேர் ஆட்டோ சங்கர். யூடியூப்ல அடிச்சீங்கன்னா இப்பவும் அவருடைய காரியங்கள் வரும். அப்போ நான் ஒரு நாள் அவரை கடைசி காலத்தில் சந்தித்த காவல்துறை அதிகாரிகள் கொடுத்த பேட்டியை நான் பார்க்க நேர்ந்தது. அப்ப அந்த பேட்டியில் அவங்க சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியல, ஆனா நான் அதை நல்லா உணர்ந்து கொண்டேன். ஏன் ஆண்டவர் அதை என்னை பார்க்க வைத்தார் என்பதும் எனக்கு நல்லா புரிந்தது. அப்போ ஒரு கடைசி நேரத்தில் கண்காணித்த காவல்துறை அதிகாரிகள் சொல்றாங்க, ஆட்டோ சங்கர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவன் முதல்ல இருந்த மாதிரி இல்லை. அவன் ரொம்ப அமைதியாக இருந்தான், ரொம்ப அன்போடு இருந்தான், நல்லா எங்களை நலம் விசாரிப்பான். எங்களுக்கு அதை நம்பவே முடியல. ஒரு மனிதன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான், ஒரு தொடர் கொலையாளியான ஒரு மனிதன் இருந்தான், அவன் எப்படி இப்படிப்பட்ட ஒரு அன்பான மனிதனாய் மாறி போனான் என்பது எங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு. இன்னொரு காவல்துறை அதிகாரி சொல்றாரு, தூக்கு தண்டனை கைதிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மரண அந்த தூக்கு தண்டனைக்கு முந்தின நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பேதலித்து போய் விடுவார்கள், ஒரு மாதிரி ஆயிடுவாங்க.
ஏன்னா நாளைக்கு நம்ம சாக போறோங்கிற பயம் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகி போயிடும். ஆனால் ஆட்டோ சங்கருடைய முகத்திலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மரண பயமும் இல்லை. ரொம்ப சாந்தமாக இருந்தார், ரொம்ப அமைதியாக இருந்தார். நாங்கள் அவரை அழைத்து கொண்டு செல்லும்போது எங்களோடு அழகாய் அவர் எங்களோடு சமாதானத்தோடு நடந்து வந்தார். நான் அவரிடத்தில் கேட்டேன், அவருடைய சுவற்றிலே இயேசு என்று எழுதியிருந்தார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். இயேசு என்று எழுதியிருந்தார். அப்புறம் அவரிடத்தில் கேட்டேன், என்ன சங்கர் பைபிள்லாம் வாசிக்கிற, சுவத்தில் இயேசு என்று சொல்லி எல்லாம் எழுதி வைத்திருக்கிறீர் அப்படி சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொன்ன காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இயேசுதான் எப்பேற்பட்ட பாவியை மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறார் என்று சொல்லி கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். என் அன்பிற்குரியவர்களே, நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். பாவம் பெருகின இடத்தில் அருள் பொங்கி வழிந்தது. இவரை போல தொடர் தொலையாளி நம்ம இல்லை. ஆனால் அவர் எந்த நிலையில் இருந்தார் என்று சொன்னால் தன் நிலையை உணர்கிற நிலையில் இருந்தார். அதனால் அந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தையின்படியே என்ன செய்வது என்று சொன்னால் அருள் பொங்கி வழிந்தது. இன்னைக்கு அவரு இந்த பூமியில் இல்லை, ஆனால் நற்செய்தியின் வழியாக அவர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் நல்லா உற்சாகமா. ஏன் என்று சொன்னால் அவரே ஒரு நற்செய்தியாக மாறிவிட்டார். அவரே ஒரு நற்செய்தியாக மாறிட்டார். அவர் மனைவி அன்று தகப்பன் ஒருத்தவங்க இடையில இந்த தகவலை சொன்னாங்க. அவங்களுடைய மனைவி பேர் ஜெயமலர். அவங்க இன்னைக்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். அவர் எழுதின ஒரு சில வரிகளை கொண்டுதான் ஒரு பாடல் இயற்றப்பட்டது. நம்ம அனைவருக்கு அந்த பாடல் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் சிறையில் இருக்கும் பொழுதுதான் அந்த பாடல் இயற்றப்பட்டது என்று சொல்லுவாங்க. அந்த வார்த்தைகளை வைத்துதான் அந்த பாடல் இயற்றப்பட்டது என்று சொல்லி, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், என் இதயம் யாருக்கு புரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நெஞ்சின் மோகங்கள் அதை நெஞ்சும் பாருங்கள், நெஞ்சின் மோகங்கள் அதை நெஞ்சும் பாருங்கள், நெஞ்சும் இன்றியே ஏங்குதே, தஞ்சம் இன்றியே ஏங்குதே, ஏங்குதே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு தெரியும், என் தனிமை என் சோர்வுகள் ஏசென்னை தேற்றுவார், ஏசென்னை தேற்றுவார், ஏசென்னை தேற்றுவார். Praise the Lord. Praise the Lord. அந்த பாடலில் அவர் சொல்லுவார், இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய உணர்வை யாராவது புரிந்து கொள்ள முடியுமா? ஒரு தொடர் கொலையாளி தன்னுடைய நண்பரிடத்தில் போய், தன்னை சந்திக்க வந்த நண்பரிடத்தில் போய் நான் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னால் யாராவது புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அவங்களை தூக்குல போகிற வர்றவங்கள்ட்ட போய் ஐயா நான் மனமாறிட்டேன்னு சொன்னால் அவங்களால புரிந்து கொள்ள முடியுமா? முடியாது. அதனால தான் அந்த பாடல் சொல்லப்படும், என் இதயம் யாருக்கு தெரியும்,
என் வேதனை யாருக்கு புரியும் என்று சொல்லி இந்த ஆரம்பிக்கிற அந்த பாடல் கடைசியில் முடிக்கும் பொழுது எப்படி முடிப்பார் என்று சொன்னால், என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு தெரியும், என் தனிமை இயேசுவுக்கு தெரியும். அந்த இயேசு என்னை தேற்றுவார், அந்த இயேசு எனக்கு நிலை வாழ்வை கொடுப்பார், அந்த இயேசு என்னை பரலோகத்திற்கு அழைத்து செல்வார். ஏன் என்று சொன்னார், ஆட்டோ சங்கர் என்ற அந்த இருளுக்குள்ளே இயேசு என்ற ஒளி ஒளிர்ந்து விட்டது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். உற்சாகமா முழுமலத்தோட. ஏன் இப்படிப்பட்ட சாட்சியங்களை ஆவியானவர் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறார் என்று சொன்னால், நம்ம இயேசுவோட நெருங்கி வரணும், நம்ம இயேசுவோட இன்னும் நெருங்கணும். அன்றைய வார்த்தை சொல்லப்படும், தாம் நிலையாக நிற்பதாக நினைத்துக் கொண்டிருப்பவர் நீண்டு விடாக இப்படி பார்த்துக் கொள்ளட்டும். என் அன்பிற்குரிய உறவுகளே, குற்ற உணர்வுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று நான் ஒரு நாளும் சொல்லவில்லை. ஆனால் என் இயேசுவுடன் நாம் செல்ல வேண்டும் என்பதை தான் ஆவியானவர் சொல்லுகிறார். நம்மை உணர்ந்து பார்க்க வேண்டும். நான் எந்த நிலையில நிற்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒரு சிறிய சம்பவத்தை பார்த்து நம்ம அப்படி ஜெபிக்க போவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். எடுத்துக்கொள்வோம். லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம். சக்கேயினுடைய சம்பவத்தை நாம் எடுத்துக்கொண்டு அப்படி நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். சக்கே என்ற ஒரு மனிதனுக்குள்ளே, இருளான ஒரு மனிதனுக்குள்ளே இயேசு என்ற ஒளி எப்படி ஒளிந்தது என்று சொல்லி வாசிங்க. டக்கு டக்குன்னு வாசிங்க, வேகமாக வாசிங்க. முதல்ல வாசிங்க. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். நல்லா கவனிங்க. சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவருக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? செல்வர். நல்லா கவனிங்க அன்புக்குரிய, நல்லா கவனிங்க. நீங்க வீடியத்தை கையில் வைத்துக் கொண்டு இங்கே கவனிங்க. ஆண்டவருடைய வார்த்தைகள் சொல்றது நம்ம நல்லா கவனிப்போம். இந்த உலகத்தில் நமக்கு என்ன பெயர் வேணாலும் கொடுக்கப்பட்டிருக்கலாம். நம்ம ஒரு செல்வந்தராக இருக்கலாம், நம்ம ஒரு எந்த வேலை செய்யக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கலாம், நம்ம ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட ஒரு புகழுக்கு சொந்தக்காரங்களாகவும் நம்ம இருக்கலாம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இது உலகத்துக்கு தெரிஞ்சது. இதை வச்சு கடவுளை நம்ம என்ன செய்ய முடியாது? கடவுளை நம்ம சொல்லி நம்ம இதை அவரை நம்ப வைத்து முடியாது. நல்லா கவனிங்க. அதனால அந்த பாடலை நம்ம பாடணும். என் இதயம் இயேசுவுக்கு நன்றாய் தெரியும். இந்த சக்கை ஒரு செல்வராக இருந்தார் உலகத்துக்கு. ஆனால் உண்மையிலே அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தார்னா, பாவ நிலையில் இருந்தார். அடுத்த அந்த வசனங்கள் சொல்லப்படும் பாருங்க. இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். நல்லா கவனிங்க. அவருக்கு என்ன ஆசை வந்துட்டு? இயேசு யார் என்று பார்க்க விரும்பினார். வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, மத்தேயுவும், அதாவது லேவி என்று சொல்லி அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, மத்தேயும் சக்கையும் நண்பர்கள். அவரும் பார்த்தீங்க என்ன சொன்னால் வரிதண்டு பொருள் தான் என்ன செஞ்சார்? வேலை செய்தார். அவர் தான் இவருக்கு கடிதம் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கடிதத்தை பார்த்துதான் சக்கையுவுக்கும் இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை, ஒரு விருப்பம். நல்லா கவனிங்க. மத்தேயுவ இயேசு கண்ணுக்கு கண்ணாதான் பார்ப்பார். அந்த ஒளி இருளில் சொல்லுங்க, அடிக்கடி சொல்லிட்டே இருக்கும். அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. நம்ம உலகத்தில் இருக்கும்போது என்ன செய்வோம்? பாட்டு பாடிப்போம், கண்ணும் கண்ணும் நோக்கியா. அந்த நோக்கியா உண்மையிலே அங்க நோக்குனா அது இல்லையோ, மத்தேயுவுக்கும் இயேசுவுக்கும் அந்த கண்ணும் கண்ணும் நோக்கி என்ன நடந்தது என்று சொன்னால், மத்தேயு உள்ளத்திலே இருள் ஒளிர்ந்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். அந்த வெளிச்சம் நேர யாரை தேடி வருதுன்னா, தன்னுடைய நண்பரை தேடி போகுது. பிரைஸ் தி லார்ட். சக்கையுங்கிற நண்பரை தேடி போகுது. அந்த வெளிச்சம் அங்க போய் ஒரு ஆசையை உண்டாக்குது. ஐயா, இயேசுங்கிற ஒரு மனிதர் இருக்கிறாரு. இந்த உலகத்திலே மட்டமான பாவியா வரி தண்டு போன என்ன செய்யறாங்க? எல்லாரும் விமர்சிக்கிறாங்க. விபச்சாரத்துக்கு நிகரா நம்மளை பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அதை விட கொடுமையா நம்மளை பார்க்கிறவனு இருக்கான். ஆனா உன்னையும் என்னையும் நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் ஒரு தெய்வம் இறங்கி வந்திருக்கிறாரியா, அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி இந்த மத்தேயு வழியாக ஒரு வெளிச்சம் சக்கையுக்கு போகிறது. இப்ப நமக்கிட்ட இருந்து வெளிச்சம் மற்றவங்களுக்கு போகுதா? கேட்கல. போகுதா? போகுதுன்னு சொல்றவங்களுக்கு கையை தட்டி ஆண்டவர் ஒரு முறை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மையிலேயே வெளிச்சம் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். அதுதான் கடவுளுடைய விருப்பம். ஈஸ்டர் அன்னைக்கு திரியை கொண்டு போய் நம்ம என்ன செய்வோம்? ஃபாதர் பெரிய திரி என்ன செஞ்சிருவாங்க? பற்ற வச்சிருவாங்க. நிறைய பேர் திரி பற்ற வைக்க மாட்டேங்கிறோம், அமைதியா இருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட். நாம என்ன செய்வோம்னா, ஒருத்தர் அப்படியே போய் பற்ற வைப்பாங்க, நாமளும் பக்கத்துல போய் என்ன செய்வோம்?
அதனுடைய அடையாளமே என்னன்னு சொன்னா, நீங்க பெற்றுக்கொண்ட ஒளியை உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுங்க, உங்க குடும்பத்தாருக்கு கொடுங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுங்க. இயேசுங்கிற ஒளியை கொடுங்க ஐயா. ஐயா அவர் விலையேற பெற்றவர் ஐயா. ஒரு கடையில போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்தா அந்த கடையில பிரியாணி நல்லா இருக்குன்னு என்று சொல்லுகிறோமே, ஆனால் இந்த இயேசுவை கொடுப்பதற்கு நாம் மறந்து விடுகிறோமே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஏன் சொல்றேன்னா, அப்பதான் அந்த ஒளி இன்னும் நமக்குள்ள என்ன செய்யும் என்று சொன்னால் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அந்த மத்தேயு செய்த காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த சக்கைக்குள்ள அப்படியே அது சுடர் விடுகிறது. அவருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை, கேள்விப்பட்ட உடனே இயேசுவை பார்க்கணும்னு ஆசை. பார்த்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் அந்த வசனம் சொல்ல போறது பாருங்க, நானே வாசிக்கிறேன். இயேசுவை மக்கள் திரளாய் கூடியிருந்த காரணத்தினால் பார்க்க முடியவில்லை, ஏனெனில் அவர் குட்டையாய் இருந்தார். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு இயேசுவை பார்க்கணும்னு ஆசை? சும்மா எல்லாம் தூக்கக்கூடாது. விஜயை பார்க்கணும் எத்தனை பேருக்கு ஆசை? இன்னைக்கு அவர் விஜய்னு சொல்லக்கூடாது, சிஎம் விஜய். பிரைஸ் தி லார்ட். உண்மையிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மாண்போடு மதிப்போடு தான் நம்ம என்ன செய்யணும், அவர் கொண்டாட வேண்டும், அவருக்காக ஜெபிக்க வேண்டும். மதிப்பிற்குரிய அன்பு அண்ணன் சிஎம் விஜயை பார்க்கறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசை இருக்கும்? கை குட்டிஸ் கை தூக்குறாங்க. அதுதான் என் குழந்தைய போல மாறணுங்கிறது. கையை தட்டி ஆண்டவர் மகிமை விடுதுங்க. நான் உண்மையிலே சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம இங்க சொல்றோம், ஆனா அவர் தூத்துக்குடிக்கு வந்தபோது கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அப்பா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ இயேசுவை பார்க்கணும்னு நமக்கு ஆசை. இயேசுவை எங்க பார்க்க முடியும் என்று சொன்னால் அவர் சொல்லிட்டாரு, வெளிப்புறமா என்ன பார்த்து நம்புறதை விட நம்பாதவங்க யாரு? பேர் பெற்றவங்க. இயேசுவை எங்க பார்க்கணும்னா எனக்குள்ள பார்க்கணும். கைவிட்டு ஆண்டவர் மகிமை. எனக்குள்ள இயேசுவை நான் பார்க்கணும். நான் சொல்றேன் இல்லையா, என்னுடைய சாட்சியத்தை வைத்து தான் நான் சொல்ல முடியும். நான் முதல்ல ரொம்ப என் தாய் தகப்பனை கை நீட்டி அடிச்சிருக்கேன். ஆனால் இன்னைக்கு எங்கள் அம்மாவை ஒரு காயப்படுத்துகிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டுன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்காம எனக்கு மனசு ஆறவே ஆகலை. இந்த ஜோடிஸை கீழே போட்டு மிதிச்சு இயேசுவை வீழ்த்தல வைக்காம மனசு என்ன செய்யாது? ஆறவே ஆறாது. பிரைஸ் தி லார்ட். சரி, ரைட், ஓகே. எதுக்கு நான் கேட்டேன் இயேசுவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கான்னு எதுக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இயேசுவை பார்க்க விரும்பும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சோதனை உண்டு. பிரைஸ் தி லார்ட். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒரு சில தடைகள் வரலாம். எப்படி சக்கையில் குட்டையா இருந்தது ஒரு தடையாக இருந்ததோ, எப்படி மக்கள் திரளா இருந்தது ஒரு தடையா இருந்ததோ, என்கிட்டலாம் எங்க மைனி சொல்லியிருக்கே செஞ்சிருக்காங்க. நான் செவிக்க ஆரம்பிக்கும் போது தான் ஏகப்பட்ட பிரச்சனை வருது, பெசட்டி செவிக்கிறது நிப்பாட்டிடலான் இருக்கேன். அது பெருசெல்லாம் உண்மையை சொல்லுங்க, இப்படிலாம் இருக்கும்ல? நீங்க ஜெபிக்கும் பொழுது, நீங்க ஆண்டவருக்குரிய காரியங்கள் செய்யும் பொழுது, அது வரைக்கும் அன்பா இருக்கிற கணவர் ஜெபிக்க ஆரம்பிச்சோன்னு என்ன செய்வார்? எரிஞ்சு. பிரைஸ் தி லார்ட். இப்படித்தான் இருக்கும், இப்படித்தான் நடக்கும், இப்படிலாம் சொல்லல. இதெல்லாம் ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன். அன்பு மக்களை பயப்படாதீங்க. அந்த தடையெல்லாம் தாண்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கணவர் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவார். கையில கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எதுக்கு நான் சொல்றேன்னா, அடுத்து சக்கையை செய்யற காரியத்தை பாருங்க. ஐயா, அவர் குட்டையா இருந்தாலும் சரி, அந்த மக்கள்லாம் திரளா இருந்தாலும் சரி, அவர் என்ன செய்யறாருன்னா, அவர் முன்னே ஓடி போய் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்திமரத்தில் ஏறி கொண்டார். இனிமே சக்கைக்கு எந்த தடையும் இல்லை. கையில் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 20-30 வண்டி போகும்போது அடைச்சுக்கிட்டே இருக்கும். நான் ஒரு மோட்டார் ஃபீல்டில் உள்ள பையன், அடைச்சுக்கிட்டே இருக்குங்கிறதுனால நான் ஸ்லோ பண்ணா வண்டி ஆஃப் ஆயிரும். திருக்கவே மாறுங்க ஒரு திருக்கு. வண்டி 60-70 போகும்போது என் வண்டிக்கு எந்த தடையுமே இருக்காது. கையில் கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். என்ன சொல்றேன்னா, நீங்களும் இயேசுவை தேடணுங்கிற வண்டி என்ன செய்யுங்க? என்ன பேச மாட்டீங்க? எங்க வண்டியை திருக்குவீங்களா மாட்டீங்களா? வண்டியை திருக்குவீங்களா? வீட்டில் ஆத்துக்காரரை திருக்குவீங்களா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதாவது ஒரு சில காரியங்கள் அப்படி இப்படி நமக்கு வரும், பார்த்துக்கோங்க. அதுக்கு வசனமே இருக்கு. ஞானமே அப்படி நடத்தி சொல்லும்னு வசனம்லாம் இருக்கு. ஞானத்தை தேடும் பொழுது அது முதல்ல கோணல் மாடலான வழிகள் அப்படி இப்படிலாம் நடத்தி சொல்லும். அதை பார்த்து நீ அப்படி யோசிச்சிடாத. கடைசியில் ஏன் அது அப்படி நடத்தி சொல்லும்னா, நான் தாயா உண்மைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அது அப்படி நடத்தி சொல்லும். கையில் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல மனவுறுதியோட ஆண்டவரை நாம தேடி போயிட்டே இருக்கணும். எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணவே கூடாது. அவர் பாத்தீங்கன்னா, அவர் குட்டையா இருந்தாரு, மக்கள் கூட்டமா இருந்தது, அவர் அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தல. இதுக்கப்புறம் என்ன வழி இயேசுவை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொன்னா, மரத்து மேல ஏறி நிக்கணும். உங்களுக்கு 1 வருஷம் எங்களால முகாம் நடத்த முடியாது. சரியா? சரிதானே?
இந்த 3 நாள் முடிஞ்ச உடனே நீங்க இயேசுவை எப்படி பார்ப்பீங்க? எப்படி சத்தம் வருது? சொல்லுங்க, யாராவது உற்சாகமா வலிமையோடு சொல்லுங்க. இந்த 3 நாள் முடிஞ்ச உடனே இயேசுவை எப்படி பார்ப்பீங்க? இப்ப இயேசுவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முகாம்ல. 3 நாள் முடிஞ்ச உடனே எப்படி பார்ப்பீங்க இயேசுவை? மரத்து மேலே ஏறி இருப்பீங்களா? மரம்லாம் நிறைய மரத்தை வெட்டி போட்டுருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். யாராவது சொல்லுங்க, நான் வீட்டில் தனியா உட்கார்ந்து இயேசுவை பார்ப்பேன். கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். நான் வீட்டில் தனியா உட்கார்ந்து இயேசுவை பார்ப்பேன். இந்த உயிருள்ள புத்தகத்தை திறந்து நான் இயேசுவை பார்ப்பேன். ஆமென், ஆமென். அப்ப அவர் பாருங்க, காட்டு அத்திமரத்தில் ஏறி கொண்டார். இயேசு அவ்வளவு தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து சக்கையிடம், சக்கையு விரைவாய் இறங்கி வாரும். பிரைஸ் தி லார்ட். விரைவாய் என்ன செய்யும்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்ற வார்த்தை நல்லா கவனிக்கணும். நாம ஒரு ஸ்டாண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸ்டாண்டை பிடிச்சிட்டு இருக்கோம்னா மைக் ஸ்டாண்ட் இல்லை, ஸ்பீக்கர் ஸ்டாண்ட் இல்லை. நல்லா கவனிங்க. நான் இப்படித்தான் இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். நான் இப்படித்தான் இருப்பேன். நான் இருக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. என் கணவர் சரியில்லை, அதனால நான் இப்படி இருக்கிறது தான் சரி. என் பிள்ளைகள் சரியில்லை, நான் இப்படி இருக்கிறது தான் சரி. என் குடும்பத்தில் உள்ளவங்க சரி, நான் இப்படி இருக்கிறது தான் சரி. என் வாழ்க்கையில் நடந்த பழைய கசப்புகள்லாம் சரியில்லை, அதெல்லாம் நான் இப்படி இருக்கிறது தான் சரின்னு சொல்லி நான் ஒரு ஸ்டாண்டை பிடிச்சிட்டு இதுதான் எனக்கு நல்லது, இதுதான் எனக்கு உகந்ததுன்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள், கம்ஃபர்ட் சிச்சுவேஷன் என்று சொல்வார்கள். ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்படியே போயிடலாம், இப்படியே வாழ்ந்துடலாம். அதனால தான் இயேசு 38 வருஷமா படுக்கையில் இருக்கிற பார்த்து கேட்டாரு, நலம் பெற விரும்புகிறீரா? ஏன் அந்த கேள்வியை கேட்டாருன்னு சொல்லி சொன்னா, 38 வருஷமா ஒரு வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு அது பழகி போகும். இப்ப நாமளும் ஏதாவது ஒரு காரியத்தில் அப்படியே நிலையா நீங்க பழகி இருக்கிறோமா? தயவு செஞ்சு நான் சொல்றேன், உங்களுக்கு சோதனையே வராது. உங்களுக்கு எந்த சோதனையும் வராது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதாவது தவளை தண்ணிக்குள்ள கிடக்கும் போது அதுக்கு அதை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசு வருமா? வராது. ஏன்னா அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூழ்நிலை சாதகமா இருக்கும். அதில் அப்படியே உலாந்து என்ன செஞ்சுட்டு இருக்கும்னா அப்படியே சுற்றி சுற்றி அது ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. ஆண்டவருக்காக வாழ்றவங்களுக்கு தான் சோதனைகளை என்ன செய்யும் அப்பப்போ வரும். அதை கடவுளே அனுமதிப்பார். பிரைஸ் தி லார்ட். சரி, எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நாம ஒரு பிடியில் இருக்கிறோம் இல்லையா, அந்த பிடியை விட்டு இறங்கி வாங்க. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இந்த சூழ்நிலையிலே தான் நான் இருப்பேன், இதுவே எனக்கு போதும் இல்ல. கடவுள் உங்களை உருமாற்ற விரும்புகிறார். கடவுள் உங்களை ஒளியாக்க விரும்புகிறார். நீங்க சாதாரண கிறிஸ்தவர்களா இருக்கிறதுக்கு கடவுள் விரும்பல. நீங்க ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களா மாற வேண்டும். நீங்க ஒரு அனலான கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும். நாம வெறும் வழிபாட்டு கிறிஸ்தவர்களாய் இருக்கிறதுல கடவுளுக்கு விருப்பம் அல்ல. இன்னொரு மனிதனை ஒளிர்விக்கின்ற ஒளியின் கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும் என்பதே கடவுளுடைய விருப்பம். கையில் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கை செழிப்பா இருக்கணுமா? சரி தம்பி, நாங்க எங்க ஸ்டாண்டை விட்டு இறங்கிறதுக்கு நாங்கள் முடிவு செய்யறோம், என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்க கையை உயர்த்துங்க. பாருங்க, நிறைய கை உயரல. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது கொஞ்சம் கொஞ்சமா உயர்ந்ததாக இருக்கும். உண்மையிலே ஆண்டவர் தான் பேசிக்கொண்டு இருக்கிறார் உங்களோட. நான் ஒரு சாதாரண ஒரு மனிதன். அந்த ஒளி இந்த இருளுக்குள்ள ஒளிரணும்னா என்னுடைய நிலையை நான் விட்டு கொடுக்கணும். நான் என்னுடைய நிலையை மாற்ற ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பேன். நான் இனி குடிக்கிறது இல்லை, நான் இனி பீடி சிகரெட் அடிக்கிறது இல்லை, நான் இனி பெரியவங்களை எதிர்த்து பேசுறது இல்லை, எல்லாவற்றுக்கும் மேல உங்க பணியை செய்யறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை என்று சொல்லி என்னுடைய பழைய நிலைமையை விட்டு நான் இறங்கி வந்தேன். நல்லா கவனிங்க. இப்போ நான் ஒரு நிமிஷம் நான் குனிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் கை தூக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுடைய நிலையை மனசார தொட்டு நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்ல கைகளை உயர்த்துங்க. கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். இதுதான் ஆண்டவருக்கு தேவை, இதுதான் ஆண்டவருக்கு தேவை. அவர் என்ன சொல்றார் பாருங்க, விரைவாய் இறங்கி வா, காலம் தாழ்த்தாதீங்க. நான் ஒரு நேரத்தில் முடிவெடுத்திருந்தேன், 40 வயசுக்கு மேல பீடி சிகரெட்டை விட்டுறணும். எப்படி? 40 வயசுக்கு மேல பீடி சிகரெட்டை விட்டுறணும். 40 வயசுக்கு மேல எல்லா கெட்ட பழக்கத்தையும், தண்ணி அடிக்கிற பழக்கத்தை விட்டணும்.
40 வயசுக்கு மேல கோயிலும் குடும்பமா தான் இருக்கணும். இதான் என் முடிவு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது நான் நினைச்சது. ஆனா என் ஆண்டவர் என்னை பிடிச்சு இழுத்தது 23 வயசுல. கையில கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் என் நிலைமையிலே நான் அப்படியே நின்றுனா இன்னைக்கு உங்க முன்னாடி இருந்திருக்க மாட்டேன். என்னை புதைச்ச இடத்துல புல்லு முளைச்சிருக்கும். பிரைஸ் தி லார்ட். என் நிலையை விட்டு கொடுத்து என் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்தனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி என் ஆண்டவர் இந்த தகுதியற்றவனை ஒரு சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் என்ன சொல்றாரு? விரைவா இறங்கி வா. காலம் தாழ்த்தாதீங்க என் அன்பு உறவுகளே. கடவுளோட நெருங்குவதற்கு காலம் தாழ்த்தாதீங்க. ஒளியாய் மாறுவதற்கு காலம் தாழ்த்தாதீங்க. அன்பு சகோதரர் ஒருவர் அழகாய் சொல்லுவார், இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்களால 10 ரூபாய் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க கையில 10,000 வரும்பொழுது 1000 ரூபாய் உங்களால் கொடுக்க முடியாது என்று சொல்வார். நான் சொல்றத வச்சு காணிக்க கொடுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்போ ஆண்டவரோட உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் இதை விட உயர்வான வாழ்வு உங்களுக்கு வரும் பொழுது 5 நிமிஷம் கூட உங்களால் கொடுக்க முடியாது. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு இருக்கிற நேரத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அப்ப விரைவா இறங்கி வாங்க. உலகமே சொல்லுதுங்க, ஒன்றை செய், நன்றை செய், அதுவும் இன்றை செய். இந்த முகாம் உங்களுக்கு அதுக்கு தான். அடுத்த முகாம்ல மனம் திரும்புவதற்காக அல்ல, அடுத்த முகாம்ல நான் மாறிக்கொள்வேன் என்பதற்காக அல்ல. பவுலடியார் சொல்லுவார், இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். கையில தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதனால தயவு செய்து காலத்தை தள்ளிவிடாதீர்கள். விரைவாக இறங்கி வா. ஒவ்வொரு குருவானவரும் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற காரியத்தை சொல்லுவாங்க, இதுதான் என்னுடைய கடைசி திருப்பலி, இதுதான் என்னுடைய முதல் திருப்பலி. அப்படி முடிவெடுத்து தான் அவங்க என்ன செய்வாங்களாம்? பலிபீடத்திலிருந்து திருப்பலியை நிறைவேற்றுவாங்களாம். குருவானவருக்கு மட்டுமல்ல, இன்னைக்கு நாமளும் ஒரு உறுதியான முடிவு எடுத்துக்கணும். என்னைக்கு வேணாலும் நான் அவர் முன்னாடி போய் நிற்கலாம், அவர் என்னைக்கு வேணாலும் இங்கே வரலாம், எனக்கு மரணம் என்னைக்கு வேணாலும் இருக்கலாம். ஆகவே இதுதான் எனக்கு தகுந்த காலம். நான் என்ன செய்யணும்? விரைவாய் சொல்லுங்க, விரைவாய் என்ன செய்யணும்? இறங்கி வரணும். சரியா? விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். அதுக்கு முன்னாடி இயேசு அழகா சொல்றாங்க, விரைவாய் இறங்கி வரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும். கையில் கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். உற்சாகமா 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 உற்சாகமா. சூப்பர். ஏன் ஆண்டவர் வேகமா இறங்கிவான்னு கூப்பிடுறா? உன் கூட நான் தங்கணும், உன் கூட நான் இருக்கணும். நீ இப்படி இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, நீ ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கணும். நான் சொல்லுறேன், ஆண்டவரோடு இருக்கிற மகிழ்ச்சியை தவிர இந்த உலகத்துல ஒரு மகிழ்ச்சி கூட எதற்கும் ஈடாகாது. கைகளை தட்டி ஆண்டவர் மகிழ்ச்சிப்படுத்தும். ஆண்டவரோடு இருக்கிற மகிழ்ச்சியை தவிர இந்த உலகத்துல எதுவும் நமக்கு என்ன செய்யாதுன்னா ஈடாகாது. அதனால தாவீது அழகா சொல்லுவாரு, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உன்னிடத்தில் ஒரு நாள் மேலானது. பேசலாம். அப்போ அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னார், விரைவாய் இறங்கி வாரும், உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரு, இருள போய் வெளியில போயிருக்கிறாரு. அநேக வெளிச்சம் இருக்கு, வெளிச்சத்தோட வெளிச்சமா இருக்கிறாம இருள போய் வெளியேற போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, அவர் சொல்ற பாருங்க, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, சக்கேயு ஒளியாக மாறிவிட்டார். கையில் தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். உற்சாகமா, முழுவலத்தோட 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 முழுவலத்தோட. அப்ப இயேசுங்கிற ஒளி என்னையும் ஒளியாக மாற்றிவிட்டார். ஆமென். அப்ப கடைசியா இயேசு சொல்றாரு, இயேசு அவரை நோக்கி, இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏழைகள் இவரும் ஆபிரகாமின் மகனே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். நம்ம நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம் என் அன்பு உறவுகளே. அதெல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு தான் இயேசு இந்த முகாமிலே உங்களை சந்தித்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நாம் அப்படி எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஒரு ஜெபத்தை செய்து நம்ம அப்படி முடித்துக் கொள்வோம். எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கண்களை மூடி கேட்ட வார்த்தைகளை அப்படியே உள்ளத்திற்குள் இருப்பி அசை போடுவோம். அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இயேசுங்கிற ஒளி சக்கேயு என்ற இருளுக்குள்ளே ஒளிர்ந்தது.
எதனால் ஒளிர்ந்தது என்று சொன்னால் அவர் இறங்கி வந்ததால் ஒளிர்ந்தது. யார் சொன்னாலும் நான் அப்படித்தான் இருப்பேன், தயவு செய்து அந்த ஸ்டாண்டர்டை மாத்திக்கோங்க. ஆண்டவர் என்னோட பேசட்டும், நான் மாறிக்கிறேன். இல்ல, ஆண்டவர் அந்த சகோதரன் வழியாக தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த சகோதரி வழியாக தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு உறவுகளே, நம்முடைய நிலைமையை இந்த நேரத்தில் மாற்றிக்கொள்வோம். சிறுபிள்ளையை போல நம்மளை தாழ்த்திக் கொள்வோம். அப்போ கடவுள் நம்மிலே ஒளிர்வதை நாம் உணர முடியும். கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களை உயர்த்தி அப்படியே துதிப்போமா? இயேசுவே எனக்குள்ளே ஒளிரும் என்று சொல்லுவோம். என்னை விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். என்னை விட்டுக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நல்ல உள்ளமுணர்ந்து பேசுங்க. இங்க இருந்து இவ்வளவும் ஆண்டவர் எங்களை நிறுத்தி பேசுவதற்கு சும்மா இல்ல, நாம் எல்லாம் உருமாற்றம் பெறுவதற்காக, நாம் எல்லாம் சுடர்விடும் ஒளிகளாக மாறுவதற்காக, இன்னொரு மனிதனுக்கு ஒளி கொடுக்கிற பிள்ளையா நாம் இருக்கிறதுக்காக. கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் பேசுங்க. நீங்க எல்லாரும் பேசுங்க. ஆண்டவரே என்னை ஒளியாக மாற்றும் என்று சொல்லுங்க. என்னை ஒளியாக மாற்றும் ஆண்டவரே, என்னை ஒளியாக மாற்றும். என் வீட்டுக்கு என்ன ஒளியாக மாற்றும், என் உறவுகளுக்கு என்ன ஒளியாக மாற்றும், நான் சார்ந்திருக்கிற இடத்திற்கு என்னை ஒளியாக மாற்றும், நான் வேலை பார்க்கிற இடத்தில் என்னை ஒளியாக மாற்றும். அந்த ஒளி இருளிலே ஒளிர்ந்தது என்று சொல்லுகிறீரே, எனக்குள்ளே ஒளிரும் என்று சொல்லுவோம். எனக்குள்ளே ஒளிருங்க ஆண்டவரே, எனக்குள்ளே ஒளிருங்க ஆண்டவரே, எனக்குள்ளே ஒளிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். ஆண்டவரை போய் பேசுங்க. எனக்குள்ளே ஒளிரும் ஆண்டவரே, எனக்குள்ளே ஒளிருங்க ஆண்டவரே. உள்ளமுணர்ந்து பேசுங்க. ஆண்டவர் உங்களோட பேசி இருக்கிறார். நீங்க கண்களை மூடி யோசிச்சு பாருங்க. நம்ம எந்த நிலையில இருக்கோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம விட வேண்டியதை விடுவதற்கு கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட இறக்கி கொடுங்க. இறங்கி வாங்க. ஆண்டவரை நான் அதை விட்டு விடுகிறேன்னு சொல்லி இறங்கி வாங்க. நான் இதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி இறங்கி வாங்க. இந்த உலகம் நம்மளை கைவிடுங்க. நம்ம எதை கைப்பற்றி கொண்டிருக்கிறோம் அது நம்மளை கைவிடலாம். ஆனா நெஞ்சுடுகிற நேசிக்கிற தெய்வம் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். அவர் என்னை அழைத்திருக்கிறார். அவர் என்னை அழைத்திருக்கிறார். கண்களை மூடி சொல்லுவோம். இயேசுவே, 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 நன்றி. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். நல்ல கைகளை தட்டி உற்சாகமா. எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். உள்ள முணர்ந்து என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், உற்சாகமா. எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடிப்பாடி துதித்திடுவேன், நான் ஆடிப்பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார். நல்லா உற்சாகமா. எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அவர் என்னை தேடி வந்த தெய்வம். என்னை தேடி இயேசு வந்தார். எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே, மகனானே நான் மகனானே. அப்பா பிதாவே எங்களுக்கு, அப்பா பிதாவே எங்களுக்கு உரிமையை எனக்கு தந்தார், உரிமையை எனக்கு தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார், ஆவி தந்தார், தூய ஆவி தந்தார். வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட, வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார், பரிசுத்த ஆவி தந்தார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார்.
சொல்லுங்க. எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மீண்டும் மீண்டும் என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். மீண்டும் மீண்டும் என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார். எந்த வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்திருக்கிறார். என் வாழ்வை மாற்றி இருக்கிறார். அவர் ஒளியாக இருப்பதை போல என்னை ஒளியாக மாற்றி இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தோடு நான் இணைந்து விட்டு நான் ஒளியாக மாறிவிட்டேன். அவர் தூய ஆவியானவரை எனக்கு தந்திருக்கிறார். நான் இனிமேல் சுடர் விடுவேன். நான் இனிமேல் ஒளிர் விடுவேன். அந்த இருளான எனக்குள்ள இயேசு என்ற ஒளி ஒளிர்ந்து விட்டது. அவருக்கு நன்றி செலுத்துவேன். அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்வோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு போற்றுகிறோம் ஐயா. இருளான இடத்திலே ஒளிர்ந்த அந்த ஒளியான இயேசு இன்று அவர் எனக்குள்ளும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் இன்னும் ஒளிர்ந்து கொண்டே இருப்பார். அவர் என்றென்றும் ஒளிர்ந்து கொண்டே இருப்பார். நானும் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டேன் என்று சொல்லுவேன். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. தெய்வம் தொடர்ந்து ஆளுகை செய்யுங்கப்பா, தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு நன்றி. இயேசுவின் திருப்பேரில் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென்.